உட்காரு. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். உட்காரு. வேதா, வேதா, அக்கா, வேதா. டேய், எங்கடா வேதாவை காணோம்? தெரியல மாமா, நானும் உங்க கூட தானே இருந்தேன். இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க. சிம்ரன், நீ பின்னாடி போய் எங்கேயாவது இருக்காங்களான்னு பாரு. சரிங்க. வித்யா, நீ முன்னாடி போய் இருக்காங்களான்னு பாருமா. அண்ணி. சுதா, அக்கா அங்க எங்கேயாவது ரூம்ல இருக்காங்களான்னு பாரு. டேய், பையன் ஏமாத்திட்டாங்கிற வேதனையில அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்து போறாடா. என்ன ஏன்பா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. அக்கா அந்த மாதிரி எல்லாம் பண்ணவும் மாட்டாங்க. அப்படியா? சிம்ரன், அக்கா அங்க இருக்காங்களா இல்லையா? வித்யா, ஏங்க, அண்ணி பின்னாடி இல்லங்க. ஐயோ வித்யா, மாமா, அம்மா இங்கேயும் இல்ல. ஏய், நல்லா பாத்தியா? பாத்தடா. சுதா, மாமா, சுதா, அக்காவை தேடி பாத்தியா? மேல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அம்மா இங்க இல்ல. டேய், ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய், கோவத்துல எங்கயாவது போயிருக்க போறாடா. இருங்க மாமா, நடந்த பிரச்சனையில மனசு கஷ்டப்பட்டு எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. இருங்க, எங்க போயிருக்க போறாங்க? அங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. டேய், போன் பண்ணி பாக்குறேன். உன் போன் எங்கடா? எடுத்து போன் பண்றா. ஹலோ பிரேமா, அக்கா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? இல்ல இல்ல இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்ல. சும்மா தான் கேட்டேன். என்னாச்சுடா? அக்கா அங்கேயும் வரலன்னு சொல்றாங்க மாமா. நான் பயந்த மாதிரி ஏதாவது நடந்துற போதுடா. ஐயோ, அப்படிலாம் இருக்காது. நீ சொல்லுமா. அங்கேயும் வரலையேப்பா. பயப்படாதீங்கண்ணா, அண்ணி கோயிலுக்கு தான் போயிருக்கணும். அப்படியா? நான் போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன். சரிம்மா, போய் பாருமா. என்னடா டே? அப்பா பதறாதீங்கப்பா, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. அருண், நீ பைக் எடுத்துட்டு போய் நம்ம ஸ்ட்ரீட் எண்ட் வரைக்கும் தேடி பாரு. சரி மாமா, பாக்குறேன். நாம ரெண்டு பேரும் போய் தேடி பார்க்கலாம். வாடா. சரி மாமா, வாங்க. அருண், கொஞ்சம் சீக்கிரம் போ. டேய், இப்ப சந்தோஷமாடி உனக்கு? ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிம்மதி அழிச்சிட்டல. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. கல்பனா, வா போலாம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இருடா தம்பி. என்னண்ணா இந்த பக்கம் சொல்லுங்க. ஒரு அம்மா அழுதுட்டு போறத பாத்தியாப்பா? நான் பாக்கலையேண்ணே. வேணா இந்த பக்கம் போய் தேடி பாருங்க. சரி வாங்க மாமா. டேய் சுந்தர், கல்பனா பத்தின டென்ஷன்ல வேதா கவனிக்காம விட்டுட்டேன் மேடா. அவ எந்த பக்கம் போயிருப்பான்னு தெரியலையே. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அக்கா ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பே இல்ல. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் மாமா. சரி டேய், ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே போன் பண்ணு. சரி மாமா, சரியா? இந்த பக்கமா போய் நீங்க தேடுங்க, நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். தம்பி, இந்த பக்கமா பட்டுப்புடவை கட்டிட்டு ஒரு அம்மா போனாங்களா? இல்ல சார், நான் எதுவும் பார்க்கல. வேணா அந்த பக்கம் கேட்டு பாருங்க. அண்ணா ரத்னா அண்ணா, என்னண்ணா 10 மணிக்கு ஹோமத்தை வச்சுட்டு இங்கே சுத்திட்டு இருக்கீங்க? வேதாவை பாத்தீங்களா? என்ன வீட்டுல ஹோமத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஏன் வெளில வர போறாங்க? அக்கா இந்த பக்கம் ஏதாவது வந்தாங்களா? அவங்க இந்த பக்கம் வரலையேப்பா.